ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நான் எப்படி வெளியே வருவது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் எப்படி வர்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை போகிறதில்ல. போகலை அப்படிங்கிறது, ஐயோ இப்படி போகுதே, நான் இப்படி அல்லவா நான் நினச்சேன், இது இப்படி போகுதே அப்படின்னு அதை மாற்றும் அந்த மனிதரோ இல்லை அந்த சிச்சுவேஷனை போய் உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி திருப்ப முடியல. இப்போ அதை திருப்ப முடியாமல் திருப்பவும் முடியல, அந்த சிச்சுவேஷனை மாற்றவும் முடியல, ஆனால் அதை ஏற்றுக்கவும் முடியல. மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ மன அழுத்தம் உண்டாகுது. இப்படி நடக்கணும், ஆனால் இப்படி நடக்க மாட்டேங்குது. இப்படி நடக்க மாட்டேங்குதுன்னா, ஐயோ இப்படி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு உங்க மனம் அதை எதிர்க்குது. இந்த கணத்துல இது நடக்கல அப்படின்னா நடக்கல, அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது. இப்போ இதை சரியாக நடக்க வைப்பது எப்படி அப்படிங்கிற சொல்யூஷனை தானே நான் பார்க்கணும். எப்போ ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை பிடித்து கொண்டு இருக்கிறானோ இவனுக்கு மன அழுத்தம் உண்டாகும். எப்போ ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையாவே பார்க்காம அதை ஒரு சம்பவம், அதை சம்பவமா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு சிந்திக்கணும். அந்த தீர்வை எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இப்போ மன அழுத்தம் உண்டாகாது. வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் எல்லாமே மாறிக்கொண்டே போகிறது. உண்மையா இல்லையா? The whole existence is just a dynamic process. ஒவ்வொரு கணமும் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. இப்போ உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய மரம், நேற்று பார்த்த மரம் இது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு காலையில இருந்த மரம் இப்ப இல்லை. ஒரு கணத்துக்கு முன்னாடி இருந்த மரம் இப்பொழுது மாறி இருக்கிறது. மொத்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே போகிறது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குதே. அப்போ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய உண்மை. அப்ப எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்க மனம் மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சு நிறுத்த பார்க்குது. யூ வாண்ட் எவ்ரிதிங் டு பி ஸ்டாட்டிக். இப்போ இந்த ஸ்டாட்டிக்கா நீங்க பிடிச்சு வைக்கும் போது அந்த மாற்றத்தை இதை ஏத்துக்க மாட்டேங்குது. இது ஏன் இப்படி மாறுது? அது எப்பவுமே மாறிக்கொண்டே தாண்டா இருக்கும், அதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாற்றத்துக்கு நீ என்ன சொல்ல போகிற, நீ எப்படி அதுக்கு தயாராக போகிற அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் உள்ள வந்துருச்சுன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இது புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய கணவன் இப்படி இருக்க மாட்டேங்கிறாரே, அவர் அப்படித்தான் இருக்கார். இப்போ நான் என்ன செய்ய போறேன், அதுக்குண்டான சொல்யூஷனுக்கு எப்போ நீங்க வந்துட்டீங்களோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும்னு முட்டாள்தனம். யூ cannot manage the stress. Why do you want to manage the stress? ஸ்ட்ரெஸ்ங்கிறதே இருக்காது. எப்போ இந்த கணத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்து இதற்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இருந்தா தானே மேனேஜ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற புரிதல் தெளிவாக வந்துருச்சுனாலே நீங்க எப்பவுமே சொல்யூஷனுக்கு வந்துருவீங்க. யூ வில் நெவர் கெட் ஸ்டக் இன் லைஃப். யூ வில் நெவர் கெட் ஸ்ட்ரெஸ்ட். மன அழுத்தமே உண்டாகாது. மன அழுத்தம்னா என்னன்னா, நீங்க மாற்ற முடியாத ஒன்றை மாற்ற முயற்சி செய்யும் பொழுது மன அழுத்தம் உண்டாகிறது. மாற்ற முடியாதுன்னு தெரியல, மாற்ற முயற்சி பண்றீங்க. முட்டாள் தான் அதை மாற்ற முயற்சி பண்ணுவான். புத்திசாலி மாற்ற முயற்சி பண்ண மாட்டான், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். எப்போ இந்த புரிதல் வந்துருச்சோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதை மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.